டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட மந்த்லி சேலரி பில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு கம்பெனியோட மந்த்லி சேலரி பில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஷீட் நம்பர் 2ல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயோட ஐடி, எம்ப்ளாயோட பேர், டெசிக்னேஷன், எந்த மாதத்துக்காக இந்த பில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குங்கிற டீட்டெயில், அதுக்கப்புறம் அவங்களோட இயர்னிங்ஸ், அதாவது பேசிக் பே, டிஏ, அந்த மாதிரி அவங்களோட இயர்னிங்ஸ், இந்த காலத்தில் கிராஸ் சேலரி, அதாவது டோட்டல் இயர்னிங்ஸ், எந்த டிடக்ஷனும் இல்லாமல் டோட்டல் இயர்னிங்ஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் அவங்க சம்பளத்திலேருந்து பிடிக்க வேண்டிய டீட்டெயில்ஸ், பிஎஃப், குரூப் இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி அவங்க சம்பளத்திலேருந்து பிடிக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் டோட்டல் டிடக்ஷன், அதாவது அந்த மாதம் அவங்க சம்பளத்திலேருந்து எவ்வளோ அமௌண்ட் பிடிக்க போகிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட்டு காலத்தில் நெட் சேலரி, அதாவது பிடித்தம்லாம் போயிட்டு அவங்க கையில் கிடைக்கிற நெட் சேலரி எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கம்பெனிலையும் மாத கடைசியில் இந்த மாதிரி ஒரு சேலரி பில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை ஆஃபீஸ் யூஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதை எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த சேலரி பில்லை யூஸ் பண்ணி அந்த கம்பெனியில் அந்த மாதம் எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4,45,936. அதே மாதிரி லோன் எவ்வளோ அடைக்க வேண்டியது வரும், இன்கம் டேக்ஸ் எவ்வளோ அடைக்க வேண்டியது வரும், குரூப் இன்சூரன்ஸ், பிஎஃப், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எம்ப்ளாயீஸு கையில் வேறு ஒரு ஃபார்மேட்டில் மந்த்லி சேலரி ஸ்லிப், அதாவது மந்த்லி சேலரி ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க, மந்த்லி பே ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இதை எம்ப்ளாயீஸ் கையில் கொடுப்பாங்க. அதாவது ஒரு மாதத்தில் 1ஆந்தேதி சம்பளம் தராங்கன்னா இந்த மந்த்லி சேலரி ஸ்லிப்பு அதுக்கு முந்தின மாதத்தில் 30ஆந்தேதியோ 31ஆந்தேதியோ கொடுப்பாங்க. இந்த சேலரி ஸ்லிப்பை பார்த்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது, எவ்வளோ டிடக்ஷன் இருக்குது, கையில் எவ்வளோ கிடைக்க போகுதுங்கிற டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் எம்ப்ளாயீஸ் ஐடி A113, எம்ப்ளாயி நேம் பிரியான்னு கொடுத்துருக்கு. இவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. 19,840 ரூபா கையில் கிடைக்க போகிற சேலரி. இப்போ இதில் பார்ப்போம். பிரியா, இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கிடையாது. கையில் கிடைக்க போகிறது 19,840. 19,840. சரி, இப்போ நான் இந்த பிரியாவுக்கு ஒரு 1000 ரூபா இன்கம் டேக்ஸு என்டர் பண்ணுறேன். இப்போ ஷீட் நம்பர் 1 ஓப்பன் பண்ணுறேன். இதில் மந்த்லி சேலரி ஸ்லிப்பில் நாம் அங்கே என்டர் பண்ண இன்கம் டேக்ஸ் 1000 ரூபா இங்கேயும் தெரியுது. அதே மாதிரி நெட் சேலரியில் 1000 ரூபா குறைஞ்சிருச்சு. வேறு ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட்டில் உள்ள A119 நான் செலக்ட் பண்ணுறேன். எம்ப்ளாயி நேம் விஸ்வா, அவருக்கு கிடைக்கிறது 15,380. விஸ்வா கிடைக்கிறது 15,380. இந்த சேலரி பில்லை பேஸ் பண்ணி இந்த பே ஸ்லிப்பை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பே பில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மந்த்லி சேலரி ஸ்லிப்பு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஷீட் நம்பர் 2ல் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட ஐடி, அவங்க பேர், டெசிக்னேஷன், இது எந்த மாத சேலரிங்கிற டீட்டெயில், பேசிக் பே, இதெல்லாம் என்ட்ரு பண்ணியிருக்கு. இதில் நாம் டிஏ கால்குலேட் பண்ணி என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் என்ட்ரு பண்ணணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் இன்கம் டேக்ஸ் இருக்காது. அதிக சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸ் தான் இன்கம் டேக்ஸ் இருக்கும். அது இதில் இன்கம் டேக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கணுமோ அந்த டீட்டெயிலெலாம் என்ட்ராக இருக்குது. அதே மாதிரி லோன் எல்லா எம்ப்ளாயீஸும் எடுக்க மாட்டாங்க. சில எம்ப்ளாயீஸ் தான் லோன் எடுப்பாங்க. யார் யார் லோன் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ ரூபா பிடிக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸும் இதில் என்ட்ராக இருக்குது. இப்போ நம்ம டிஏ கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் டிஏ கால்குலேட் பண்ணி என்ட்ரு பண்ணணும். டிஏ 15% ஆஃப் பேசிக் பே, அதாவது ஒருத்தர் வாங்குகிற பேசிக் பேயில் 15% டிஏ. இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு டிஏ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ட்ரு பண்ண போகிறேன். ஈக்குவல் டு பேசிக் பே மல்டிப்ளைட் பை 15%.
இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அந்த வேல்யூ இதில் என்டர் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற ஃபார்முலாவை கீழே உள்ள எல்லா செல்ஸுக்கும் காப்பி பண்ணணும். அதுக்கு இந்த செல்லோட ரைட் சைடில் கீழ்ப்பகுதியில் மவுஸை கொண்டு வந்து வச்சா அந்த மாதிரி திக்காக ஒரு ப்ளஸ் சிம்பல் தெரியும். அதுக்கு பேர் ஃபில் ஹேண்டில். இந்த ஃபில் ஹேண்டில் மேலே மவுஸை வச்சுட்டு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இழுத்தா இந்த ஃபார்முலா கீழே உள்ள எல்லா செல்ஸ்லையும் என்ட்ரு ஆகும். ஆனால் இதுக்கு முந்தின இந்த காலத்தில் டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணாலே போதும், அந்த ஃபார்முலா எல்லா செல்ஸ்லேயும் என்ட்ரு ஆகிரும். இப்போ நான் இந்த ஃபில் ஹேண்டில் மேலே மவுஸை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதும் கீழே உள்ள எல்லா செல்ஸ்லேயும் அந்த வேல்யூ என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த இடத்துல டோட்டல் வேல்யூ என்ட்ரு பண்ணணும், அதனால் இதை டெலீட் பண்ணிடுறேன். அடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ வந்து 8% ஆஃப் பேசிக் பே. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ட்ரு பண்ண போகிறேன். ஈக்குவல் டு பேசிக் பே மல்டிப்ளைட் பை 8% ஆஃப் பேசிக் பே. 8% என்டர். இப்போ இதை இந்த இடத்துல மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதும் அந்த வேல்யூ எல்லா செல்ஸ்லேயும் என்ட்ரு ஆயிடுச்சு. அடுத்து சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். இது வந்து எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் 1000 rupees. அதனால் நான் 1000 என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். எல்லா செல்லையும் 1000 என்ட்ரு ஆயிடுது. அடுத்து கன்வேயன்ஸ் அலவன்ஸ் rupees 500 to all. இப்போ இது 500 rupees என்ட்ரு பண்ணணும். இப்போ எல்லா எம்ப்ளாய்க்கும் 500 rupees என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் சேலரினா எந்த விதமான பிடித்தமும் இல்லாமல் கிடைக்கிற மொத்த சேலரி பேர் கிராஸ் சேலரி. இப்போ இதை கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன். இந்த வேல்யூ எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். இப்போ கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து பிஎஃப் வந்து 12% ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் டிஏ. அதாவது பேசிக் பேயையும் டிஏயும் கூட்டி அந்த வேல்யூவில் 12%. இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பேசிக் பே ப்ளஸ் டிஏ bracket closed multiplied by 12%. இப்போ என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து குரூப் இன்சூரன்ஸ் வந்து 10% ஆஃப் பேசிக் பே. அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு பேசிக் பே multiplied by 10%. இவருக்கு வந்து 35,000 பேசிக் பே. அப்போ 3,500 ரூபா. இந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து டோட்டல் டிடக்ஷன். இப்போ டிடக்ஷன் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணேன். இஸ் ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன். இந்த வேல்யூ எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து நெட் சேலரினா கிராஸ் சேலரியிலேருந்து டோட்டல் டிடக்ஷனை கழிக்கணும். அதாவது கிராஸ் சேலரி மைனஸ் டோட்டல் டிடக்ஷன். அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு கிராஸ் சேலரி மைனஸ் டோட்டல் டிடக்ஷன். நெட் சேலரினா எல்லா பிடித்தமும் போயிட்டு கையில் கிடைக்கிற சேலரியை நெட் சேலரி. இப்போ கீழே இந்த ரோவில் டோட்டல் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு நான் ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன். இந்த வேல்யூ எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். இப்போ இதே ஃபார்முலாவை இந்த ரோவில் இருக்கிற எல்லா செல்ஸ்லையும் காப்பி பண்ணோம். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஹேண்டில் மேலே மவுஸ் வச்சு இழுக்கணும்.
இப்போ அந்த டோட்டல் வேல்யூ என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு ஆஃபீஸில் சேலரி பில் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதே மாதிரி எல்லா ஆஃபீஸ்லேயும் சேலரி பில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.